சந்தோஷம் வேணுமா, உங்களுக்கு கடன் பிரச்சனையா, உங்களுக்கு நோய் இருக்குதா, உங்களுக்கு வாழ்க்கையில திருமணம் பேசி சரி வருது இல்லையா, குர்ஆனோட தொடர்பா. சில திக்ருகளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் நபியுடைய ஸலவாத்துக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ஒட்டுமொத்த நன்மையையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான். ஒட்டுமொத்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். நேரத்துல பரக்கத் செய்யப்படும். நல்லா கேட்டுக்கோ. சில நேரத்துல ஒரு வருஷம் செய்ய வேண்டிய வேலைய இவர் குர்ஆனோட தொடர்பா இருந்ததுனால சில வினாடிகள்ல சில மாசம் இருந்த கூட பஞ்சாக ஆக்கிடும். இருந்த கூட நாங்க பஞ்சாக ஆக்கிடும். இரும்பு பஞ்சு மாதிரி சும்மா அப்படி வளைச்சு எடுத்துருவாங்க கையால. கவசங்கள் செஞ்சாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய விஷயத்துல உலமாக்கள் எழுதுறாங்க, அவருக்கு கை கால் செயல் இழப்பதிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இன்னைக்கு பேரலைஸ், நேற்று நல்லா இருந்தார், இன்னைக்கு கை வேலை செய்தில்ல, கால் வேலை செய்தில்ல. குர்ஆனோட தொடர்பா இருந்து பாருங்க. குர்ஆனை எப்பயும் மோதி பாருங்க. குர்ஆனை அடையாளம் வச்சு வச்சு எங்கட சஃபர்ல எனக்கு ஒரு குர்ஆன் இருக்கும். வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பேர்ட்டையும் 5 மொபைல் போன் இருக்குது, சொந்தமான மொபைல் போன். சரி, 5 பேர்ட்டையும் 5 குர்ஆன் சொந்தமா இருக்குது கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எங்களுக்கு ஒரு குர்ஆன் இருக்கு. ஒரு 3 நாளைக்கு முந்தைய ஒரு மூத்தா போனார் கண்டில. எங்களை முக்கியமான ஒரு ஹஸ்ரத் அங்க பார்க்க போனாரு. எனக்கு மையத்துக்கு போக கிடைக்கல. அவர் டைரியில் எழுதி வச்சுக்கிறார். வீட்டுல பிள்ளைகள் சொல்றாங்க மையத்து டைம்ல எங்க வாப்பா எப்பயும் குர்ஆனோட தான் இருப்பார். அவர் 1600 குர்ஆன் முடிச்சிருக்கிறார். முழுமையாக முழு குர்ஆனையும் ஒரு தடவை ஓதினா ஒரு தடவை, 1600 தடவை முழு குர்ஆனையும் 1600 தடவை ஓதிக்கிறார். எப்படி இருக்கு? எவ்வளவு பிரகாசமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க சொல்றோம், எனக்கு இந்த துனியால எனக்கு 2 லோயர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், இவர் தெரியும், எனக்கு என்ன சரி ஆவினா டக்குன்னு அவளை போட்டு நான் பேசுவேன். கபூர்ல யாரும் வர மாட்டாங்க. கபூர்ல உங்களுக்கு ஒரு லோயர் தேவையா? குர்ஆன நீங்க குர்ஆனோட கூட்டாளி ஆகும். குர்ஆனை வச்சுக்கோங்க. அந்த குர்ஆன் என்ன தெரியுமா செய்யுமா? கபூர்ல வந்து கபூர்ட வேலையை நெருக்கிறேன். கபூர்ட வேலையை நெருக்கிறேன். சஹாபாக்களே நெருக்க பார்த்துச்சு. ஹதீஸ் தெளிவா வந்திருக்குது. இந்த குர்ஆன் என்ன தெரியுமா செய்யுமா? வந்து உட்கார்ந்து சொல்லுமா கபர் கிட்ட, இந்த மனிதர் இருக்கிறாரே, இவன் இரவு பகல் எல்லாம் மோதி இருக்கிறாரு, உனைய நெருங்கவும் விட மாட்டேன். கபர் நெருங்காதா? அடுத்தடுத்த கட்ட எல்லா கட்டத்திலையும் குர்ஆன் இவரோட வந்து சொர்க்கம் மட்டும் கூட்டிக்கிட்டு போகும். இதை விட என்ன பாக்கியம் தேவை? இதை விட என்ன பாக்கியம் தேவை? குர்ஆன் ஓதுறவங்கள்ட்ட புத்தி மங்காது. சில நேரத்துல 40 வயசுல நல்ல அட்வைசரா இருப்பார், நல்ல ஆலோசனைகள் சொல்வார், அவர்கிட்ட போயிட்டு கேட்டா நல்ல யோசனைகள் சொல்வார், அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க, நல்ல நல்ல அபிப்பிராயங்கள் சொல்வாருன்னு போகும். அதே அவருக்கு 60-70 வயசு கூட சொல்லுவாங்க, இல்ல இல்ல இப்ப அவர் கொஞ்சம் புத்தி மங்கி இருக்குது, சின்ன புள்ள மாதிரி பேசுறாரு, இல்ல இப்ப போ தேவையில்ல. யாரு குர்ஆனோட இருப்பாங்களோ அல்லாஹ் அவரோட புத்திய மங்க வைக்க மாட்டான். ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மன் மத்தஅஹு அல்லாஹு பிதிலாவத்தில் குர்ஆன், யார் குர்ஆன் திலாவத்துல இன்பமாக இருக்கிறாங்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுப்பான் தெரியுமா? மத்தஅஹு பில் அக்ல், அவருக்கு புத்தியில கூர்மையை கொடுப்பான். அவர் 100 வருஷம் வாழ்ந்தாலும் அவரோட புத்தி கூர்மையாயிருக்கு. அப்படிப்பட்ட குர்ஆன் தர்ஜமாவை தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். லேசான ஒன்று இல்ல, லேசா நினைச்சிருவாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ்வோட பேச விருப்பமோ அவர் குர்ஆன் எடுக்கட்டும் சொன்னாங்க. குர்ஆன் எடுக்கட்டும். சஃப்ல வாரம் வந்து உட்கார்றோம், ஒரு 3 பக்கம் ஓதிட்டோம், இகாமத்துக்கு முன்னால தொழுகைக்கு போற 3 பக்கம் அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஓதினா ஒரு நாளைக்கு எங்களுக்கே தெரியாம 2 ஜூஸ் முடிச்சிடலாம். 2 ஜூஸ் முடிச்சிடலாம். சிலவங்க இருக்கிறாங்க 3 நாள்ல ஒரு குர்ஆன் தமாம் செய்வாங்க. இந்த மாளிகாவத்தில் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், ஒரு நாளைக்கு 10 ஜூஸ் ஓதுவார். ஒரு நாளைக்கு 10 ஜூஸ், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பார். சரி, அதை விடுவோமே. ஏழுமான அளவு ஒரு மாசத்துல சரி நாம் குர்ஆன் முடிப்போம். அப்படி முடிச்சாலும் 2015 2025 பிப்ரவரி போகுது, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 12 மாசம் முடிய போகல, 12 குர்ஆன் முடிக்கலாம். நோம்புடைய காலம், வரவேற்கிற காலம், நோம்ப பத்தி அல்லாஹ் சொல்ற நேரத்திலே குர்ஆனை தான் சொல்றான்.
உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கறது நிப்பாட்டிடுவாங்க. அந்த காலத்து உலமாக்கள் ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. குர்ஆன் மட்டும் குர்ஆனுக்கென்றே சேவை செய்வாங்க. குர்ஆனுக்கென்றே சேவை செய்வாங்க. இந்த குர்ஆன் இருக்குதே உலகத்துல யாராலையும் மாத்த முடியாத ஒரு பெரிய மோஜிசா. நிறைய பேர் டேலண்டால மாத்த பார்த்தாங்க. ஆனா குர்ஆன் உலகத்துல யாருக்கும் மாட்டேன். நல்லா 3 இடங்கள்ல பாதுகாக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒன்று அல்லாஹ் தஆலா லௌஹுல் மஹ்ஃபூஸ் வச்சிருக்கிறான். அந்த யாரையும் அழிக்க இயலாது. இரண்டாவது பைத்துல் மஅமூர் என்ற சொல்லக்கூடிய பள்ளியில வச்சிருக்கிறார். மூணாவது ஹாஃபிஸ்மார்களுடைய கல்வில வச்சிருக்கிறார். இன்னும் சில உலமாக்கள் எழுதுறாங்க, வரிகள்ல எழுதி 4வது குர்ஆனாக வச்சிருக்கிறார். சும்மா சரி குர்ஆனை எரிச்சுடுவீங்க அப்படின்னு நடந்தீங்க. எந்த அளவுக்கு என்றா தௌராத்த புக்தனசர் என்ற மன்னன் எரிச்சு போட்டாங்க. ஆனா அந்த காலத்துல 3 பேர் தௌராத்த பாடமாக்கி இருந்தாங்க. ஒன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், மூணாவது உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாடமாக்கி இருந்தாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் தான் அந்த காலத்துல வேதங்களை பாடமாக்கி இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபை பாருங்க, இன்னைக்கு மாளிகாத்துல மட்டும் நான் நினைக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க. அண்மையில நாங்க இங்க கூட இந்த மாளிகத்தை ஜும்மா பள்ளியில நிர்வாகத்துடைய பெடரேஷனுடைய ஏற்பாடோட அழகான முறையில நடந்துச்சு. 100க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்மார்கள் இங்கே மட்டும் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சில கல்புகளை தேர்ந்தெடுத்தான் குர்ஆனுக்காக வேண்டி. அந்த கல்பு குர்ஆனை பாதுகாத்து இருக்குது. இதை விட என்ன பாக்கியம் தேவை? அந்த கல்புகளுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். சகோதரரை வீட்டிலையும் நாங்க சொல்லணும், குர்ஆனோட தொடர்பா இருப்போம். குர்ஆன் அது பரக்கத் செய்யப்பட்டது. வீட்டிலையும் பரக்கத்தை கொண்டு வந்து செய்யும். நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அல்லாஹ் நோயை இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை குர்ஆனுடைய ஒழுங்கல்ல